ஹலோ, நல்லா இருக்கீங்களா? என் பேர் அகஸ்டன். ரீசெண்டாக என்னோடய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட நான் ஏன் பணத்தெல்லாம் சேமிக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். உடனே எனக்கு தோணுச்சு, சரி நம்ம ஏன் அதை ஒரு வீடியோவாக ஒரு அவேர்னஸ் மாதிரி எல்லாருக்குமே போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சேவிங்ஸே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம லைஃப் சைக்கிள் நம்ம சொல்லும்போது படிக்கிறோம், காலேஜ் படிச்சுக்க ஒரு 19 to 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு வச்சுக்கோமே, அவங்கள்ட்ட ஒரு அந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. இப்போ அந்த 20 இயர்ஸை கடந்துட்டாங்க, இப்போ ஒரு 20 to 23 காலேஜ் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட என்ன இருக்கும், ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையோ, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒன்று உள்ளே வந்துடும். என்ன ஜாப் அப்படிங்கிறதுக்குள்ளே போகணும். இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தூக்கிட்டு அப்படியே சுமந்துட்டே போகணும். கரெக்ட், இது நம்ம பண்ணி தான் ஆகணும். ரெஸ்பான்சிபிலிட்டி வர்ற அதே சமயத்தில் ட்ரீம்ஸும் இருக்கும். இப்போ நம்ம இந்த கனவை நோக்கி நம்ம போகணும், இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு தோணும். இப்போ இந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிங்கிற ஒரு விஷயம் உள்ள தேவைப்படுது. சரி, அதுக்காக நான் மணியே இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியாது. தேவை, கண்டிப்பாக அது தேவை. ஆனால் இந்த தேவைக்கு நமக்கு நம்மக்கிட்ட ஒரு கனவு இருக்குது, அந்த கனவைக்கு இந்த தேவை கண்டிப்பாக வேணும். இந்த தேவையை வச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு பில்ட் ஆகும். இந்த கான்ஃபிடன்ஸ் மூலமாக நமக்கு தோன்றதை நம்மளால் செய்ய முடியும். சரி, இப்போ இதுக்காக தான் இப்போ நான் என்னோடய ட்ரீம்ஸை நோக்கி போகிறதுக்காக மட்டும்தான் எனக்கு மணி தேவையானா கிடையாது. இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எமர்ஜென்சி. ஃபேமிலியிலையோ இல்லை உங்களுக்கோ நடக்காது. சப்போஸ் சொல்கிறேன், ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கையில் நம்மள்ட்ட காசு இல்லைன்னா எதை நோக்கி போவோம்? லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் விழுந்துரும். பொதுவாகவே இந்த லோன் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ட்ராப், ஏதோ ஒரு லாக்குக்குள்ளே கேஜ்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற கதையாக தான் நான் பார்க்குறேன். அந்த இதுக்குள்ளே நீங்கள் விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் எனக்கு தெரிஞ்சதான் உங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ சேமிப்பு, ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எமர்ஜென்சி ஷீல்டு. இப்போ உங்களுக்கு வேலை இல்லை, ஹெல்த் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, நீங்கள் நினச்சதை செய்கிற ஃப்ரீடம், ஒரு ஃப்ரீடம் டு சூஸ். அதுக்கு இந்த மணி இருக்கும், இருந்துச்சுன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் வில் கிவ் யூ ஃப்ரீடம் டு சூஸ் என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிறது. மூணாவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வர்ற உங்களுடைய ஃபியூச்சருக்கு ஒரு கிஃப்டாக இருக்கலாம். ஒரு அமௌண்ட் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அடுத்து வர்றவங்க இது ஜென்ரல் யார் சேமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த சொன்ன 2 விஷயம் உங்களுக்காக. ஸோ அதுக்காக பண்ணுறதுக்கு தான் இது ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ். ஆல்ரைட், நான் இப்போ சொல்லிட்டேன் சேமிப்பு ஏன் பண்ணணும், ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. இப்போ எப்படி எல்லாரையும் எடுத்துக்க வேண்டாம், ஆவரேஜாக இந்தியாவில் 15,000 to 20,000 மாதம் சம்பாதிக்கிற ஒருத்தர்கிட்ட நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ சேமிப்பை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இதுக்காக நான் இல்லை, பல ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ், நான் கிடையாது, பல ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் சொல்கிறது தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லார்ட்டையும் உண்டியல் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த உண்டியலில் சின்ன சின்ன அமௌண்ட் ஒன்று போடுவோம், கடைசியாக நமக்கு தேவைப்படும் போது அதை உடச்சி எடுத்துக்கிறோம்ல. இதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டுக்கிறோம். இது மூலமாக நமக்கு இதே அமௌண்ட்டும் கூடுதலாக கொஞ்சம் வட்டி அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் கூட அமௌண்ட் சேர்த்து நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது. இதுதான் இந்த எஸ்ஐபி மூலமாக நம்ம பண்ணுற சிஸ்டமும் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டும். நான் இப்போ உங்களுக்கு சொன்னது ஒன்றும் புதுசு கிடையாது, பல பேர் பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். இதை பண்ணாதவங்க, தெரியாதவங்களுக்கு இந்த அவேர்னஸ் போகணும்னு நினச்சேன். ஏன்னா ஒருத்தர் கேட்குறாருல, இப்போ அவரே நல்லா படித்தவர் தான், அவருமே ஜாபில் இருக்கிறாரு தான், ஐடி எம்ப்ளாயி தான், நிறைய சம்பாதிக்கிறதெல்லாம் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கே அந்த அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறப்போ இப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு அப்போ இது இருக்காதே, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா சாரி, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். தெரியாதவங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஐ ஹம்பிளி சஜஸ்ட் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் எதுவும் சொல்லலை. இந்த எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ இருக்குது. நான் அதோட லிங்க்கை முடிஞ்சு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கீழே அந்த வீடியோ கீழே டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் சில லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், அது என்னென்னு சொல்லியிருப்பேன். அந்த லிங்க்கை பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் ஒரு டிமாட் அக்கௌண்ட் கூட க்ரியேட் பண்ணிக்குவேன். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அந்த 15,000 to 20,000 அந்த மேட்டருக்கு வரேன். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் செலவுகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைய தான் இருக்கும். இப்போ அதிலேருந்து ஒரு ரொம்ப இல்லை, ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்துக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப குறைஞ்சது தான் சொல்கிறேன், ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 500 ரூபாயை ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எப்படி பணத்தை முதலீடு பண்ணுறது, எங்கே சேமிக்கிறது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்தாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு
ஜென்ரலாக பல பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா நிஃப்டி 50 அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது என்னன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் இருக்குது, நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் ஏதோ ஒன்றில் உங்களுக்கு பிடிச்சதில் உங்களோட அனாலிசிஸ்க்கு அப்புறம் அதில் வந்து மாதம் ஒரு 500 ரூபாய் போடுங்க. இந்த மாதம் 500 ரூபாயை போட்டு ஒரு வருஷம் கழிச்சு பாருங்களேன். மாதம் 500 ரூபாயை போட்டு ஒரு 12 மாதம் கழிச்சு பாருங்கள். அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் கையில் ஒன்றுமே இல்லாததுக்கும் இப்போ ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதே அமௌண்ட்டை ஒரு வருஷம் கழிச்சு ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 700 ரூபாயிலேருந்து ஒரு 800 ரூபாய் கூட ஏற்றிக்கோங்களேன். அதே மாதிரி அந்த 500 ரூபாயை போட்டு ஒரு வருஷம் ஏற்றி முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து 800 ரூபாயை அடுத்து ஒரு வருஷம் போடும்போது இப்போ அந்த முதல்ல போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் ப்ளஸ் ஆகி ஒரு அமௌண்ட் வருமா? இப்போ உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது வரும். இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது 3வது வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவோம், நீங்களே உங்களுக்கு எப்போல்லாம் கையில் இருக்கோ அதை எக்ஸ்ட்ராவை போட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, கரெக்டாக பண்ணிங்கன்னா. ஸோ இதுதான் இந்த எஸ்ஐபி. இது நீங்கள் இப்போ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு வயசு இப்போ 25 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 30 இயர்ஸ் இல்லை 35 இயர்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷம் பண்ணுங்க. இதை நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, 5 வருஷம் நான் எனக்கு என்றைக்கோ ஒரு நாள் தேவைப்பட போகிறதுக்கு நான் இப்போ ஒன்று போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் தொடர்ந்து போடுங்க. உங்களுக்கே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட கரு. அமௌண்ட்டை வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையான்னு லோன் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதோ ஒன்று பின்னால் நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னா இந்த சேமிப்பு நமக்கு கை கூடும். இதுக்கு தான் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிற விஷயம். மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணுறோம். இந்த அமௌண்ட் மூலமாக நமக்கு ஃப்யூச்சர் நல்லபடியாக நடக்கும். கடைசியாக இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ரிஸ்க்கே இல்லாமல் ஃப்யூச்சர் இல்லையா அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனால் ஃபைனான்ஷியல் பிளானே இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தேங்க்யூ.